ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் அனைத்து வயதினருக்கும் பொதுவான காதல் உணர்வுகளை அனைவருடன் நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்தி வாழ்வில் சுபிட்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உலக காதலர் தினமாக கொண்டாடக்கூடிய இந்த தினத்துல அனைத்து விதமான உறவுகளுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த காதலர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டும்தாங்க இதை பார்க்க போறோம். அதனால உங்களுக்கு இதுல முழு பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். முழுமையாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை ஆல் பட்டனை அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ புதன்கிழமை ராசி பலன்களுக்கு நம்ம போகலாம். இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி 2024 வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 2ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசியிலேயே ராகுவுடன் சந்திர பகவான் இணைந்திருக்கிறாங்க. மாலை 4:41 வரை ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் அதன் பிறகு 2ஆம் இடத்திற்கு நகர்ந்து குருவுடன் இணைந்து கொள்கிறாருங்க. இது தவிர லாபஸ்தானத்துல செவ்வாய் பகவான், அதாவது 11 குடையவன் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் உச்சமடைந்து காணப்படுவதும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். 12ஆம் இடத்துல புதன் சூரியன் சனி ஆகிய 3 கிரக சேர்க்கையும் 11ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்பில் காரணமாக, பெஸ்டான கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் வந்து சேரக்கூடிய சிறந்த ஒரு நாளுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் வழியில அரசு தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல ஆதாயமான ஒரு பெனிஃபிட்டான ஒரு நாளாக அமைதி நண்பர்களே. கவர்மெண்ட் வழியில் ஏதாவது சலுகைகளுக்காக நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி சலுகை எல்லாம் இழுபறி எல்லாம் குறைந்து உங்களுக்கு உடனடியாக கைக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான நல்ல சூழ்நிலைகள் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக அமைந்திருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்மைகள் அதிகமாக நடக்குங்க. இப்பொழுது உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான நல்ல திருமண வரங்கள் வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. நீங்கள் இப்பொழுது திருமண முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். நீங்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கோ அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கோ இப்பொழுது நீங்கள் திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கு சூப்பராக கைகூடக்கூடிய யோகம் இருக்குங்க. கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் ஏற்படலாம். ஆனா அதையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதை விட பெரிய ஒரு நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகளை வந்து நீங்க தவறு விட்டுருவீங்க. அதனால அலைச்சல் இருந்தாலும் பரவாயில்ல, சுபகாரியங்களுக்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அதுக்கான ஏற்பாடுகளை தாராளமாக செய்யுங்க. உங்க சிந்தனையின் போக்கிலுக்கு ஒரு கடிவாளம் போட வேண்டியது இன்னைக்கு ரொம்ப அவசியங்க. தேவையில்லாத விஷயங்களை யோசிக்க கூடாது. அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். நல்ல பிடித்தமான வரங்கள், நல்ல ஒரு திருப்தியான வரங்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே சிறந்த ஒரு நாள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிதாக அசைய சொத்துக்கள் உங்களால் வாங்க முடியுங்க. இப்பொழுது காலி இடம் ஏதாவது வாங்கணும்னாலும் சரி, அல்லது வீடு வாங்கணும் அப்படின்னாலும் சரி, கட்டின வீட்டை வாங்க முடியும். புதிதாக வீடு கட்டுவதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக அமையும். எனவே அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க. வீடு மட்டுமல்ல, ஏதாவது தோட்டம் போன்றவற்றை கூட உங்களால் இப்போது வாங்க முடியும். நிலத்தை கூட வாங்க முடியுங்க. அதனால அசைய சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய இந்த நல்ல யோகத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள நண்பர்களே. நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு லேட்டாக கிடைக்குங்க, தாமதமாகலாம். ஆனால் அதுக்காக நீங்கள் டென்ஷன் ஆக தேவையில்லைங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகள் நிறைந்த நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. சமுதாய பணிகளில் ஈடுபடும் போது உங்களுக்கு நல்ல மாற்றமான சூழல் ஏற்படுங்க. அதனால சமுதாயத்தோடு நீங்கள் ஒன்றி இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டியது ரொம்ப முக்கியம். நீங்கள் இன்று தினம் பண வருமானம் தாராளமாக கிடைக்க பெறுவீங்க. செல்வ செழிப்பான ஒரு நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. வியாபார ரீதியாக உங்களுக்கு சில விஷயங்களை வந்து அவசரப்படாமல் நிதானித்து செயல்படுவதன் மூலமாக தாங்க வெற்றிகள் கிடைக்குங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று வியாபார ரீதியாக எதுவுமே இன்னைக்கு செய்யாதீங்க. உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல பொறுமையான வேலைகள் பாடுகள் காரணமாக அதிகமான நன்மைகள் வந்து சேருங்கிறத மறந்துடாதீங்க நண்பர்களே. சிறப்பான நாள் இன்றைய தினம். உங்களுக்கு சின்ன சின்ன இடையூறுகள் வருது அப்படின்னா இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க கொஞ்சம் பிரேக் போட்டு உங்களுடைய சிந்தனைகளுக்கு ஒரு கடிவாளம் போட்டு நீங்க புதுமையான ஐடியாக்களை பயன்படுத்துங்க நண்பர்களே. இன்றைய தினம் பழமையான சிந்தனைகள் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றம் வந்து தடைபடலாம். அதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா புதுமையாக யோசிக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். புதுமையாக யோசித்து செயல்படுங்கள். வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் மேற்கொண்டு அதிகமான வளர்ச்சியை கண்டிப்பாக பெற முடியும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க எப்படி இறை வழிபாடுகள் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்க மனசு வந்து தூய்மையாக இருக்கும், அந்த மாதிரி காதல் வாழ்க்கையும் இன்றைய தினம் உங்களுக்கு தூய்மையான ஒரு நல்ல உணர்வை தருங்க. அதனால உங்களது காதலுடைய தூய்மையை நீங்கள் உணரக்கூடிய நல்ல தருணங்கள் இன்றைய தினம் வந்து சேர்ந்துள்ளது நண்பர்களே. இனி உங்க காதலர் கூட அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ரொமான்ஸ் மிக்கதாக இனிமையாக உங்களுக்கு அமைய காத்திருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் செய்யக்கூடிய அனைவருக்கும் எனது இனிமையான உளமார்ந்த காதலர் தின வாழ்த்துக்களை இன்னொரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு நல்ல நாளாக அமைதி நண்பர்களே. காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். இன்றைய தினம் நீங்க கிரியேட்டிவா யோசிப்பீங்க. ஸோ கிரியேட்டிவிட்டி
வெளிப்படுத்தக்கூடிய வேலைகளை இன்னைக்கு தாராளமாக நீங்க செய்யலாங்க. அந்த மாதிரி வேலைகள் மூலமாக உங்களுக்கு அற்புதமான நல்ல நன்மைகள் வந்து சேரும். எந்த ஒரு விஷயத்தையும் போட்டி மனப்பான்மையோடு செய்வீங்க. அது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை பெற்று தருங்க. அதனால போட்டிகள் நீங்க செய்வதற்கு எந்த தயக்கமும் காட்ட தேவையில்லைங்க. மற்றவங்களோட நம்ம வந்து சிறப்பாக செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். அதனால நிறைய போட்டிகளை நீங்க கலந்துக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உலகிலேயே நீங்கள் பெரும் பணக்காரராக உணரக்கூடிய தருணங்கள் எப்படி ஏற்படணும் அப்படின்னா, நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அந்த போட்டி பந்தயங்களை வெற்றிகள் பெறுவதன் மூலமாக தாங்க இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை இன்னைக்கு நீங்க தாராளமா செய்வீங்க. உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கும். இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில உங்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில ஒரு அற்புதமான செல்வமாக உங்க வாழ்க்கை துணை இருப்பாங்க. அதை நீங்க உணர்வுபூர்வமாக இன்னைக்கு கண்டிப்பா உணர்வீங்க. அதனால இல்லற வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் போல ஒரு உணர்வு வந்து உங்க வாழ்க்கை துணை உங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளுங்க, மகிழ்ச்சியான ஒரு நாள். ஸோ இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான நாளுங்க. பண வரவுகள் வந்து சேரும். சிந்தனைகளுக்கு மட்டும் ஒரு கடிவாளம் போட்டு நீங்க செயல்படுங்க. பொறுமையாக சில முக்கியமான விஷயங்கள் ஈடுபடுவதன் மூலமாக நல்ல நிம்மதியை நீங்கள் பெற முடியும். அற்புதமான நாள்கள் இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாள். நீங்க நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணலாம். குறிப்பாக சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமைன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க. லைட் ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதுங்க. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் நம்பர் 1 ஒன்றாம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்று தினம் சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தைகள் தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் இருக்கலாங்க. ஆனால் அலைச்சலுக்கு ஏற்ப நல்ல லாபம் உண்டுங்க. அதனால நீங்க சுபகாரிய ஏற்பாடுகளை செய்ய தயங்காதீங்க. உங்கள் சிந்தனைகளுக்கு ஒரு கடிவாளம் போட்டு தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காம இன்னைக்கு இதைத்தான் செய்யணுங்கிற ஒரு சிந்தனையோடு நீங்க செயல்படுறது ரொம்ப ரொம்ப அவசியம். மனசை வந்து அலைப்பாய விடக்கூடாதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும். நீங்க ஆசைப்படுவீங்க. ஆனால் சில உதவிகள் லேட்டாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன் ஆகலாம். ஆனால் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க. சமுதாய பணிகளில் ஈடுபடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல மாற்றமான சூழல் நிறைந்த சிறப்பான ஒரு நாளுங்க. இழுபறியாக இருக்கக்கூடிய தாமதங்களை நினைத்து நீங்கள் வருத்தப்பட தேவையில்லைங்க. உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் நன்மைகள் அதிகமாக நடக்கும் நண்பர்களே. வியாபாரத்தில் நீங்கள் கூடுதலாக சில பொறுமையான செயல்பாடுகள் மூலமாக அதிகமான மகிழ்ச்சியை பெற முடியும் நண்பர்களே. சில காரியங்கள் வந்து கவர்மெண்ட் வழியில் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் கூட கொஞ்சம் லேட் ஆகலாம். அதனால உங்களுக்கு அந்த மாதிரி லேட் ஆகக்கூடிய சூழ்நிலைலாம் இப்பொழுது மறைந்து உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகுதுங்க. எனவே கவர்மெண்ட் வழியில் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. இன்னொரு இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. கவர்மெண்ட் சார்ந்த உதவிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். பொறுமையாக வியாபாரத்தில் செயல்படுங்க. நன்மைகள் அதிகமாக நடக்குங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.